தேவன் சொல்றார் 6ஆம் வசனத்தில், அங்க ஓரேபில் நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். அங்க வான்றாரு, நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். இது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு வார்த்தைகள் என்று சொல்றாங்க. ஏன்னா வழக்கமா பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்குறப்போ தேவன் எப்படி சொல்வாரு, நீ எனக்கு முன்பாக வந்து நில்லுன்னுவார். நீ எனக்கு முன்பாக நில்லு, ஜனங்கள் என்ன முன்பாக வந்து நிற்க சொல்லு அப்படின்வார். ஆனால் இங்கே தலையில் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். அப்போ மோசே போகிறாரு, கன்மலை இருக்குது. தேவன் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். எங்கே நிற்கிறார் தேவன்? கன்மலையின் மேல். எல்லாம் சொல்லுங்க, கன்மலையின் மேல். அடுத்தது என்ன சொல்கிறார் மோசே? நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். நான் உனக்கு முன்பாக கன்மலை மேலே நிற்பேன், நீ அந்த கோல் எடுத்துகிட்டு கன்மலையை அடி, அடித்தா தண்ணி வரும், அவங்க குடிக்கலாம், பிழைச்சிக்கலாம். நான் நினைக்கிறேன் ஒருவேளை மோசையை நினச்சிருக்கலாம், உங்களுக்கு இருக்குது வாங்க இன்னைக்கு கோலை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாரு. ஏன் என்னையா கல்லறிய பார்த்தீங்க, கோலை வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல, வா அப்படின்ட்டு உற்சாகமாக ஒரு வேளை நடந்திருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் கடைசியா? அவங்கள அடிக்காத, கண்மலை அடின்றார். கண்மலை அடித்து கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்தது நமக்கு எல்லாரும் தெரியும். என்ன அர்த்தங்க? கண்மலை அடித்து தண்ணீர் வந்தது என்ன சொல்ல வருது வேதம்? அதான் அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். உனக்கு முன்பாக, நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். என் பிரசனம் வந்து கண்மலையின் மேல் இருக்கும். நீ என்ன பண்ண? நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிற உன் கோலை எடுத்து கண்மலை அடின்றார். என்ன திரும்ப சொல்கிறாரு? அவங்க வாங்க வேண்டிய அடியை நானே வாங்கிக்கிறேன்றார். நான் அடி வாங்கினாதான் அவன் பிழைக்க முடியும், இல்லைன்னா அவன் அடி வாங்கி சாகணும். வாய்களையே பேசிட்டாங்க, தேவனையே குற்றச்சாட்டி விட்டார்கள். உயிர் மூச்சையும் ஜீவனையும் ரட்சிப்பையும் கொடுத்த தேவனையே குற்றம் சாட்டியாச்சு. இதுக்கு யாராவது அடி வாங்கணும். இதுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு அடையாளம். பாருங்க, பவுல் சொல்லுகிறார், இந்த பகுதியை குறித்து பவுல் சொல்லுகிறார். தெரியுமா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் எக்ஸாக்டாக இந்த பகுதியை குறித்து பவுல் சொல்லுகிறார், அந்த கன்மலை கிறிஸ்துவே. எனக்கும் இது நேற்று வரைக்கும் புரியல. நான் இதை அப்படி பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரியும் பவுல் சொல்கிறார் அந்த கன்மலை கிறிஸ்துவன்னு. ஆனால் பாருங்கள், பைபிளை உன்னிப்பாக கவனிக்கிறப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தை, கன்மலின் மேல் உனக்கு முன்பாக நிற்கிறேன்ற